ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அவசரமாக தயாராகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும் கட்டிடம் ஒன்றிற்குள்ளே நிலை கொண்டிருந்த முக்கியமான தளபதிகளையும் சிப்பாய்களையும் கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகள் கடத்திச் செல்லப்பட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக முக்கியமான எண்ணெய் சரக்கு கப்பல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலைமையில் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அழுத்தங்களை வழங்குவதற்கு ஆரம்பித்துள்ளன. இதற்கமைவாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கூட்டு ஒப்பந்தங்களை இடைநிறுத்துவதற்கான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான கூட்டு ஒப்பந்தத்தினை முழுமையாக இடைநிறுத்துவதற்கு 17 ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக சம்மதத்தினை வழங்கியுள்ளார்கள். அதே நேரம் 9 ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுடனான கூட்டு ஒப்பந்தத்தினை இடைநிறுத்துவதற்கு தங்களுடைய அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுடனான கூட்டு ஒப்பந்தத்தினை இடைநிறுத்துவதற்கான ஆதரவை தெரிவித்திருப்பதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்திருக்கக்கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட உணவு விநியோகமானது திறந்த உணவு விநியோகமாகவும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் முழுமையாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் அவசரமாக காசாவிற்குள்ளே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே அடுத்த கட்ட விரிவாக்க தரைவழி தாக்குதல்களை அவசரமாக நிறுத்த வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமைகளும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அத்தோடு ஸ்பெயின் நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத விற்பனைகளை முழுமையாக தடை செய்வதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டு வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டிருந்தன. மேலும் இந்த வாக்கெடுப்பிலே அதிகளவான ஸ்பெயின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஆயுத விற்பனையை முழுமையாக தடை செய்வதற்கான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். எனவே இந்த வாக்கெடுப்புக்கு அமைவாக இதற்கு பிறகு ஸ்பெயின் நாடானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான எல்லாவிதமான ஆயுத விற்பனையையும் முழுமையாக இடைநிறுத்துவதாகவும் தடை செய்திருப்பதாகவும் அறிவித்துள்ளது. அடுத்து பிரித்தானியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது. மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய கும்பல்களுக்கு எதிராகவும் சில தீவிர போக்குடைய தலைமைகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகளை விதித்திருப்பதாகவும் அறிவித்துள்ளது. மேலும் பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் டேவிட் லாமி இவ்வாறு தெரிவித்திருந்தார். காசாவில் உள்ள பொதுமக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டினியானது அருவருப்பாகவே இருக்கின்றது. காசாவில் இருக்கக்கூடிய 20 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் பட்டினியினால் வாடி வருகின்றார்கள். இஸ்ரேல் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அதனுடைய எதிர்காலத்திற்கு உகந்ததல்ல. இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைகளினால் சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேல் ஆனது தனிமைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. இதனால் நெட்டன்யாஹு அவசரமாக காசாவிலே போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கான அழுத்தங்களை தான் தற்போது நாங்கள் வழங்கி வருகின்றோம். இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் காசாவிலே அவசரமாக நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்பவில்லை என பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு ஸ்வீடன் நாடானது பேச்சுவார்த்தைகளையும் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. காசாவிலே நாங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் காசாவிலே அவசரமாக நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு நிலைமைகள் சரி செய்யப்பட வேண்டும் என பிரான்சினுடைய பிரதமர் மெக்ரோனும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் அழுத்தங்களை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொலைபேசி அழைப்பொன்றினை ஏற்படுத்தி கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு எதிரான தடைகளை விதிக்காமல் இருப்பதற்காக எல்லாவிதமான ஆதரவையும் உதவிகளையும் ஐக்கிய அரபு அமீரகம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் தயாராக இருப்பதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு உறுதியளித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் சில அரேபிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன.
அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அறிக்கைகளை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். தற்போதைய சூழ்நிலைகளின் யதார்த்தத்தினை ஐரோப்பிய ஒன்றியம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. இதனால் தான் ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த அழுத்தங்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் அடிபணிய போவதில்லை. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பையும் இஸ்ரேலினுடைய இருப்பையும் பாதுகாக்கக்கூடிய அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம். இஸ்ரேலினுடைய எதிர்கால இருப்புக்காக நாங்கள் அனைத்தையும் மேற்கொள்வோம். இந்த வெளிப்புற அழுத்தங்களின் மூலமாக எங்களுடைய நிலைப்பாடுகளை யாராலும் மாற்ற முடியாது. காசாவிலே நாங்கள் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்து ஹமாஸை முழுமையாக அழித்து காசாவிலிருந்து ஹமாஸை வெளியேற்றி எங்களுடைய பணைய கைதிகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய வெற்றி இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹமாஸுடனான ஒப்பந்தத்தினை அவசரமாக மேற்கொண்டு எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடு மீட்டெடுப்பதற்கான அழுத்தங்களை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நெட்டன்யாஹுவுக்கு வழங்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நாங்கள் இஸ்ரேலுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்திவிட்டோம். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு பொருளாதார தடைகளை விதித்துவிட்டோம் என பிரித்தானியா குறிப்பிட்டிருந்தாலும் சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவின் இராணுவ தளத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்றிரவு கூட காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு சைப்ரஸ் நாட்டிலிருந்து பிரித்தானியாவினுடைய உளவு விமானங்கள் காசாவிற்குள்ளே களமிறக்கப்பட்டிருந்தன. காசாவிலே எந்தெந்த பிரதேசங்களில் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான உளவு தகவல்களை பிரித்தானியாவின் போர் விமானங்களே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விமானப்படைகளுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றன. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவின் சரக்கு விமானங்கள் மூலமாக சில முக்கியமான இராணுவ தளவாடங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் அழுத்தங்களை வழங்கி வருகின்றோம் என்றும் காசாவிலே நெட்டன்யாஹு அவசரமாக யுத்தத்தினை நிறுத்த வேண்டும் என்றும் பிரித்தானிய தலைமைகள் தெரிவித்திருந்தாலும் இன்னும் ஒரு புறத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு தேவையான எல்லா விதமான உளவு தகவல்களையும் உதவிகளையும் பிரித்தானியாவினுடைய இராணுவம் முழுமையாக மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று காசாவிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய கூலிப்படைகளில் அதிகளவான கூலிப்படைகள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கூலிப்படைகளாகும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திலே பிரான்சினுடைய குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய 30% அதிகமான சிப்பாய்களும் இருக்கின்றார்கள். எனவே ஸ்பெயின் போன்ற ஐரோப்பிய நாடுகளை நம்பினாலும் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளை எங்களுக்கு ஒரு பொழுதும் நம்பவே முடியாது. கடந்த 2 வருடங்களாக சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அழுத்தம் கொடுப்பதாக இவர்கள் பல கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்துள்ளார்கள். அதே நேரம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் இவர்கள் வழங்கியுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் எஹூட் ஓல்மர்ட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே இஸ்ரேல் போர் குற்றங்களையே மேற்கொண்டு வருகின்றது. காசாவிலே இஸ்ரேல் மேற்கொண்டு வரக்கூடிய போரானது எந்த ஒரு நோக்கமும் இல்லாத போராகும். எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான எந்த விதமான வாய்ப்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு போராகும். காசாவிலே ஆயிரக்கணக்கான பொதுமக்களை படுகொலை செய்வதற்காகவே இந்த போரானது நடைபெறுகின்றது என்பது தெளிவாக புலப்படுகின்றது. மேலும் இந்த போரானது இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாக மாறப்போகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் எஹூட் ஓல்மர்ட் தெரிவித்துள்ளார். இவருடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து நெட்டன்யாஹு இவருக்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய முன்னாள் துணை தலைவரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமரும் தற்போது ஹமாஸுக்கு சார்பாகவே கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள் என நெட்டன்யாஹுவும் அவருடைய கட்சி உறுப்பினர்களும் ஊடகங்களில் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார்கள். நேற்றிரவு ஓமான் வளைகுடா பிரதேசத்திற்கு அருகாமையில் பனாமா கொடியுடன் சென்று கொண்டிருந்த ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான ஓஷியன் லீடர் என்கின்ற எண்ணெய் சரக்கு கப்பலை கடத்திச் சென்றுள்ளார்கள். கடந்த மாதம் அமெரிக்கா ஈரானினுடைய 2 எண்ணெய் சரக்கு கப்பல்களை கடத்திச் சென்றது. இவ்வாறு அமெரிக்கா ஈரானின் எண்ணெய் கப்பல்களை கடத்திச் செல்வதற்கான எல்லாவிதமான உதவியையும் ஆதரவையும் ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய 2 முக்கியமான எண்ணெய் சரக்கு கப்பல்களை ஈரானிய தரப்பினர் கடத்திச் சென்றிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிக முக்கியமான மிகப்பெரிய எண்ணெய் சரக்கு கப்பல் கடத்தப்பட்டுள்ளது. மேலும் குறித்த எண்ணெய் கப்பலை யமன் ஹவுதிக்கிலே கடத்தி சென்றிருப்பார்கள் என்றும் அதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருப்பதாகவும் பிரித்தானியாவினுடைய கடல்சார் மையம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் குறித்த எண்ணெய் கப்பலானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தை நோக்கியே பயணிக்க இருந்ததாகவும் இதனால் தான் யமன் ஹவுதி இராணுவத்தினர் குறித்த எண்ணெய் சரக்கு கப்பலை கடத்தி சென்றுள்ளார்கள் என்றும் சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஆனால் குறித்த சரக்கு கப்பலை யார் கடத்தி சென்றுள்ளார் என்பது தொடர்பாக இன்னும் உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை.
அடுத்து யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் ஒருபொழுதும் பூஜ்ஜியமாக்குவதற்கான விருப்பத்தினை தெரிவிக்கப் போவதில்லை என்றும் யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளத்தான் போகின்றோம் என்றும் ஈரானிய தலைமைகள் அறிவித்ததை தொடர்ந்து ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அவசரமாக தயாராகி வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேல் ஆனது ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்தும் மேனைய ஏவுகணை உற்பத்தி தளங்களை இலக்கு வைத்தும் அவசரமாக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள போவதாக உளவு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கான விருப்பத்தினை வழங்காததனாலேயே இஸ்ரேல் ஆனது இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அவசரமாக களமிறங்க போவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் CNN ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிகாரிகள் CNN ஊடகத்திடம் இவ்வாறும் தெரிவித்துள்ளார்கள். நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா விரும்பவில்லை. அதே நேரம் இஸ்ரேல் ஆனது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் அவற்றினை ஒருபொழுதும் கண்டிக்கப் போவதில்லை. உண்மையில் நாங்கள் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இஸ்ரேலை முழுமையாக பாதுகாப்பதற்காகவும் அமெரிக்கா முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் CNN ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்கப் போகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் அந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை முழுமையாக ஈரானின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பதற்கும் அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. அத்தோடு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்று காலை இவ்வாறு தெரிவித்திருந்தார். அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டுமா என்று நாங்கள் பரிசீலனை செய்து வருகின்றோம். அதே நேரம் இந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டாலும் நாங்கள் யுரேனியம் செறிவூட்டலை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். மேலும் அமைதியான பாதுகாப்பான சிவில் அணுசக்தி திட்டத்தினை வெளிப்படையாக மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். அணு ஆயுதத்தினை உருவாக்காத ஒரு பாதுகாப்பான அணுசக்தி திட்டத்தினை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முதல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும். மேலும் அமெரிக்கா ஈரானினுடைய உரிமைகளை பறிப்பதற்கு விரும்பினால் நாங்கள் அதற்கு ஒரு பொழுதும் இடமளிக்கப் போவதில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று இன்றைய தினம் ஈரானினுடைய ஷூரா சபை தலைவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். ஈரான் ஒரு பொழுதும் இந்த அணுசக்தி திட்டங்களில் சரணடையாது. ஈரானினுடைய அணுசக்தி உரிமைகளை நாங்கள் ஒரு பொழுதும் விற்றுக் கொடுக்க போவதில்லை. நாங்கள் பாதுகாப்பான சிவில் தேவைக்காகவே அணுசக்தியை பயன்படுத்துவதற்கு விரும்புகின்றோம். பொதுமக்களை இலக்கு வைப்பதற்காக அணு ஆயுதத்தினை பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நாடாக அமெரிக்கா தான் இருக்கின்றது. நாங்கள் யுரேனியம் செறிவூட்டலை 20% விட குறைக்கப் போவதில்லை. மேலும் நாங்கள் யுரேனியம் செறிவூட்டலை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். எங்களுடைய இந்த உரிமைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என ஈரானினுடைய ஷூரா சபையினுடைய தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே தற்போது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கக்கூடிய பதற்ற நிலைமை உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. குறித்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தயாராகி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளப் போவதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலையும் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பதற்ற நிலைமையானதும் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்கள் கொண்டு வரப்படவில்லை. கரீம் ஷெலோம் பிரதேசத்தினூடாக நுழைந்த உணவு வண்டிகள் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு கூட வழங்கப்படவில்லை. சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிற்குள்ளே உணவு விநியோகத்தினை மேற்கொண்டு வருவதாக போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது என ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றின் மூலமாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் இன்றைய தினம் காசாவிற்குள்ளே 70 உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகள் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் இன்று காலையிலிருந்து வெறும் 5 உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய வண்டிகள் மாத்திரமே காசாவிற்குள் நுழைந்துள்ளது என காசாவின் உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 110க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச வான்வழி தாக்குதல்களினால் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். மேலும் வடக்கு காசாவிலிருந்தும் மத்திய காசாவிலிருந்தும் கான் யூனிஸ் பிரதேசத்திலிருந்தும் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து அல் ஜசீரா ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர் ஒருவர் பலஸ்தீனிய போராளிகளோடும் பலஸ்தீனிய தளபதிகளோடும் நேர்காணல் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார். காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுரங்க பாதை ஒன்றிலேயே இந்த நேர்காணல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பே இந்த நேர்காணல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய தினம் அல் ஜசீரா ஊடகம் குறித்த நேர்காணலை வெளியிட்டிருந்தது. அத்தோடு குறித்த நேர்காணல் தொடர்பான காணொலிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். மேலும் குறித்த நேர்காணலில் பலஸ்தீனிய தளபதி ஒருவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் எப்போதும் உடன்படிக்கைகளில் உண்மையாக
உறுதியாகவே இருப்போம். நாங்கள் எங்களுடைய மக்களின் உரிமைகளையும் எங்களுடைய மக்களின் நிலங்களையும் அல்-அக்ஸாவையும் முழுமையாக பாதுகாப்போம் என எங்களுடைய மக்களிடத்தில் உறுதி அளிக்கின்றோம். நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய போவதில்லை. காசாவிலே உள்ள மக்கள் சரணடைந்து விட்டார்கள், காசாவிலே உள்ள மக்கள் வெள்ளை கொடியை உயர்த்தி விட்டார்கள் என ஒரு பொழுதும் வரலாறு எழுதப்பட மாட்டாது. ஏனென்றால் சரணடைதல் என்பது எங்களுடைய எண்ணங்களில் இருந்து முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. கனவிலும் கூட சரணடைதலை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. எங்களுடைய மக்களின் நிலத்தை முழுமையாக மீட்டெடுப்பதற்காகவும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் நாங்கள் இறுதி வரை போராடத்தான் போகின்றோம் என பலஸ்தீனிய தளபதி குறித்த நேர்காணலிலே குறிப்பிட்டிருந்தார். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஊடக தணிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நேற்றிரவு வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே 3 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக மறைத்துவிட்டது. இருப்பினும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களையும் இழப்புகள் தொடர்பாகவும் செய்தி அறிக்கைகளில் வெளியிட்டிருந்தார்கள். அதாவது வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே ஒரு கட்டிடம் ஒன்றில் முக்கியமான இஸ்ரேலிய தளபதிகளும் அதிகாரிகளும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் நிலை கொண்டுள்ளார்கள். இதன்போது சுரங்கப்பாதைகளில் இருந்து வெளிப்பட்ட பலஸ்தீனிய போராளிகள் குறித்த கட்டிடத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் குறித்த கட்டிடமானது முழுமையாக இடிந்து விழுந்துள்ளது. மேலும் முக்கியமான தளபதிகளும் அதிகாரிகளும் சிப்பாய்களும் இடிபாடுகளுக்குள் சிக்கி கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே அல்-குதுஸ் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் அதனோடு வந்த படைகளையும் முழுமையாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதற்குள்ளே 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.